அமைதியான ஒரு மதிய பொழுது, இளம் மாலை ஆகிற நேரம் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஜன்னலில் அப்படியே மெய் மறந்து தன்னை மறந்து நான் அப்படியே யோசித்து பார்த்துட்ருக்கும்போது 2 குருவிகளோட கொஞ்சல் சத்தமும் சினுங்கல் சத்தமும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்படியே அது வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அது அந்த தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னோட பேரை தன்னோட இணையை சேர்க்கறதுக்காக வேண்டி அது எவ்வளோ சுற்றி சுற்றி போராடிட்டே இருக்குது அந்த ஒரு குருவி. ஆனால் அந்த பெண் குருவி அசையாமல் அது விலகி விலகி போகிறதும் அதை துரத்தி இது பின்தொடர்றதும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன தான் செய்யுது அப்படின்னு பார்த்துருந்தேன். ஆனால் பயங்கரமாக அதை ஆண் குருவியா பெண் குருவியா எனக்கு எதுன்னு வித்தியாசம் தெரியலை. ஆனால் அந்த 2 குட்டி குருவிகள் சிட்டுக்குருவிகள் அது விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பெண் குருவி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆண் குருவியே துரத்தி அதை விரட்டி அதை போராடி கைப்பிடிக்கணும்னு பார்க்குது. ஆனால் பெண் குருவி அதை அவ்வளோ சீக்கிரமாக அதோட இணையாக ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்கு போராடிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. உங்களுக்கு இது ஏதாவது புரியுதா? சும்மா அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்கிறேன். அதே இந்த 2 குருவிகளுக்கும் ஒரு வில்லன் அங்கே உட்காந்து அழுங்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், ஒரு பூனை. அந்த பூனையும் நான் பார்த்துட்டேன். அந்த பூனையை நான் பார்க்குறது அந்த பூனை பார்த்து என்னை ஒரு முறைச்சிது. பாருங்களேன், சின்ன சின்ன குருவிகளுக்கும் நம்மளை மாதிரி போராட்ட குணம் நிறையாவே இருக்கும் போல் இருக்குது. அதை சுற்றி எதிரிகள் இருக்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. அது என்ன சுற்றி வந்தாலுமே அதுக்கு ஆபத்து ஒன்று வருது அப்படிங்கிறது உணர்ந்துடுது. பாருங்களேன், இந்த பூனை பாருங்கள், அப்படியே முறைச்சி பார்க்குது, என்னையுமே முறைச்சி பார்க்குது. பாருங்கள், இந்த பூனைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி கூட அது 2 சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு கூட 2 போராடிட்டுருக்கு. இப்படி தான் நம்மளும் எல்லா விஷயத்துலேயும் போராட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கிறோம்.